அன்பான சகோதரர்களே, நாம் எல்லாம் நோன்பு வச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். வேற ஒன்றும் நம்மளுடைய கை திறமையெல்லாம் கிடையாது. இரவு நேரங்களில் நின்று தொழுதோம்னா நாம தொழுவல, தொழுவக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். நம்ம கையில ஒன்றும் கிடையாது. நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் யாரை வச்சுனாலும் நோன்பு வச்சுட்டு போயிடுவோம். வணங்கணும்னு சொன்னா நம்ம நின்று வணங்குறது அல்லாவுக்கு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிக்கணும் வாசனை வச்சோங்களேன், நம்ம எவ்வளவு நேரம் நிற்போம்? ஒரு நிமிஷம் நிக்க முடியல. தராவீரை பார்த்தா படப்படப்பட ஓத கொஞ்சம் நிறுத்தி ஓதாருன்னா ஆப்சாமில் கோபம் வருது. என்ன ஏன் இந்த கொள்ளையில நிறுத்தி எடுத்து ஓய்கிறது? வேகமா ஓதுனா என்ன, சீக்கிரம் ஓதுனா என்ன? தஸ்பீஹாத்தை பார்த்தா ரொம்ப சீக்கிரமா முடியுது. குர்ஆனையும் ஓதணும், சீக்கிரமும் முடிக்கணும். கொஞ்சம் நிக்க முடியல, கால் அங்க அசையுது, இங்க அசையுது, அங்க சொல்லி எடுக்குது, இங்க சொல்லி எடுக்குதா இல்லையா? ஆனா இதுக்கு நம்ம பெருமையாவே பேசிக்கிறோம், நாங்க நின்று தொழுதோம்னு. அவங்களா உட்கார்ந்து தொழுறாங்க, நாங்க நின்று தொழுதோம்னு. நம்ம நின்று தொழுவது அல்லாவுக்கு ஆசை இல்லை. நின்று தொழுகிறது தான் அல்லாவுக்கு ஆசைன்னு சொன்னா, அல்லாவுக்கு மரமட்டைகள் இருக்கா இல்லையா, அது காலங்காலம் நின்றுகிட்டே இருக்கு. அதை பார்த்து அல்லாஹ் ரசிச்சுட்டு போயிடுவோம். நமக்கு அது ரசனை இல்லை. அல்லாவுக்கு நம்ம நிக்கிறது ஆசை கிடையாது. அதே மாதிரி நாங்க ருக்கு செஞ்சோம், புரிகிறோம், சுஜூது செஞ்சோம், நம்மளுடைய புரிவதுதான் அல்லாவுக்கு ஆசை அப்படின்னு சொன்னா, காலங்காலம் ஆடு மாடு நிமிர்றதே கிடையாது, குடிஞ்சுக்கிட்டே தான் போகுது. என்னைக்கா நிமிர்ந்து பார்த்துருக்கா? ஆடு மாடு குடிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதை பார்த்து அல்லாஹ் ரசிச்சுட்டு போயிருப்பான். சுஜூது செய்வது, நாம சுஜூதுல இருக்கிற ஆசை நினைச்சா எவ்வளவு நேரம் சுஜூதுல இருக்கோம். நம்மளால சுஜூது இப்ப நிறைய பேர் செய்ய முடியல. கையை மட்டும் கீழே வச்சுக்கிறா, நெத்தியை கீழே வைக்கிறதுக்கு பதிலா கையை மட்டும் கீழே வச்சுக்கிறோம். முடியல, சுஜூது செய்ய முடியல. நம்ம சுஜூது செய்தது அல்லாஹ்வுக்கு ஆசையாக இருந்தால், காலங்காலமும் புழு பூச்சிகள் எல்லாம் சுஜூதிலேயே கிடக்குது, பாம்பு பள்ளி எல்லாம் சுஜூதிலேயே கிடக்குது. அதை பார்த்து அல்லாஹ் ரசிச்சுட்டு போயிடுவான். ஆனா அதெல்லாம் ரசனை இல்லைன்ட்டான். எனக்கு அது தேவை இல்லைன்ட்டு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. எது பிடிக்கல? உலகத்துல கோடான கோடி ஜீவராசிகள் அல்லாஹ்வுக்கு படைச்சான். எல்லாமே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வன் செய்யின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும். குர்ஆன் ஆயத். உலகத்தில் என்னென்ன படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கானோ அல்லாஹ் தஆலா, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை வணங்குது. ஆனா அது உங்களால விளங்க முடியாது அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அதெல்லாம் வணங்கத்தானே செய்யுது. அல்லாஹ்வுக்கு அது திருப்தி இல்லைன்னா அது வணங்குறது தான் நான் பரிபூர்ணமாக ஆகணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். புரியுதுங்களா? எதை மாதிரி அப்படின்னு கேட்டா, நம்மளாம் நீங்க சொர்க்கத்தை பார்த்து ஆசைப்படுறோம். சொர்க்கத்தை என்ன கிடைக்குதான்? பழம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, பொருள் கிடைக்குதான், தேனாறு ஓடுதான், பழாறு ஓடுதான் சொல்லுவோமா இல்லையா? நம்மளாம் ஆதம் மனிதன் சொர்க்கத்தை இருந்தாங்கல்ல, அங்க பாலாறும் தேனாரும் ஓடத்தான் செஞ்சுது. ஓடிச்சா இல்லையா? பாலாறும் ஓடிச்சு, தேனாரும் ஓடிச்சு. அதே ஹூர்லீரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாக, பார்க்காம இல்ல, பார்த்தாக. ஹூர்லீன்களை பார்த்தாக. அங்க என்னென்ன வேணுமோ அந்த பறவை அப்படியே பறந்து போவோம். இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா போதும், புசுக்குன்னு முன்னாடி பொறிச்சு இருக்கும். அந்த மாதிரி பறவை, அந்த மாதிரி வாழ்க்கை. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசிக்கல. எது ரசிக்கல? அந்த பாலாறு ரசிக்கல, தேனாறு ரசிக்கல, விதவிதமான பழங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசிக்கல, ஹூர்லியும் ரசிக்கல. ஹூர்லியன் என்ன செய்யல? நாம அங்க உட்கார்ந்துட்டு எட்டாவது கொண்ட ஹூர்லியன் கிடைக்குதோ, அது கிடைக்குதோ, இது கிடைக்குதோ ரசிக்கல. ஆதம் எது ரசிச்சது? நம்ம பாட்டியாக ரசிச்சது, நம்ம பெத்தம்மா. அதை பார்த்து ரசிச்சு ஏமாந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. அதை பார்த்து ரசிச்சாங்க, அது வேணும் என்ன கேட்டாங்க. நம்ம என்ன நினைச்சோம்? இவள்கிட்ட இருந்து என்னைக்கடா தப்பிக்கிறான்னு பாக்குறோம். துனியால என்னைக்கடா தப்பு அந்த ஹூர்லினை போய் பார்க்க போறான்னு பாக்குறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஹூர்லின் அல்லாஹ் தஆலா கொடுத்தா, அது வாண்டான்னாங்க. எனக்கு அது ரசிக்கல ரப்பே. அது என்ன செய்யல? ரசிக்கல. எனக்கு வேற வேணும். என்ன செய்யறாங்க? எனக்கு வேற வேணும். ஆனா சொல்ல தெரியல. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பால் வேணும், பசிக்குதுன்னு சொல்ல தெரியாதோ, வீன்னு கத்தும். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தேனார காட்டுறான், பாலார காட்டுறான், பழங்களை காட்டுறான், ஊர்ல காட்டுறான். ரசிக்கல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப என்னமோ ஒண்ணு குறை இருக்கு.
என்னமோ ஒண்ணு குறைக்குது, மண்டையை சொல்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பக்கத்துல படைச்சு அம்மா நம்ம பெத்தம்மா தூக்கி பக்கத்துல வச்ச அவ்வா அலிஸ்லாத்த. அப்பதான் அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. எது மறந்து போச்சு? சொர்க்கம் மறந்து போச்சு, மறந்து எல்லாம் மறந்து இந்த இவதான் வேணும்ட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சொல்ல முடியுதுங்களா? அப்போ அது ரசிக்கல. யாருக்கு ரசிக்கல? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கமே ரசிக்கல. அம்மாவத்தை துனியாவத்தை ரசிச்சாங்களா இல்லையா? அந்த ரசிச்சு அதுல வந்தவங்க நம்மளாம் வந்துட்டோம். நம்மளாம் சொல்லுவோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பேசுவோமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சண்டை போட்டாங்க தெரியும் இல்லையா? எல்லாம் தெரியுமே. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஏன் வயசான காலத்துல சும்மா கிடக்காம அங்கவே கூத்தடிச்சு இங்க வந்து எங்களெல்லாம் உடம்புல மாட்டி விட்டியே கேட்டாங்க. விளங்குச்சுங்களா? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இப்ப நான் தப்பு செஞ்சேனா? நானா தப்பு செஞ்சேன்? நீ தானே மூசா, வேதம் கொடுக்கப்பட்டது உனக்கு தானே. வேதம் கொடுக்கப்படாது. வேதத்தில் என்ன எழுதியிருக்கு? ஆதம் இந்த மாதிரி செய்வாரு, கீழே துனியாவுக்கு போவார், இருக்கா இல்லையா? இது எழுதுறது முந்தியா நான் தப்பு செஞ்சது முந்தியான்னு கேட்டா எழுதுறதுதான் முந்தி. அப்ப எழுதுறதுனாலதான் நான் தப்பு செஞ்சேன். சும்மா பேச அம்மா ஆதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயடைத்து போனார்கள் அப்படின்னு வருது. இது நான் சொல்லல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம அதுக்கு பேச வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கம் ரசிக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல? சொர்க்கம் ரசிக்கவில்லை. எந்த சொர்க்கம் ரசிச்சது? துனியாவில் உள்ள நம்ம ஹவ்வா என்ற சொர்க்கம் தான் ரசிச்சது. நமக்கு அது ரசிக்க மாட்டேது. அதுல எதத்தை பார்த்தாங்களோ தெரியல. நமக்கு எட்டாத பழத்துக்கு தானே மனுஷன் ஆசைப்படுவான். என்னமோ வெளிநாட்டுக்கு போனோம்னா கோடி கோடி அங்க என்னமோ மரம் நிற்கிறது, அங்க போறாங்க. அங்க உள்ளவன் போற இங்க வரணும்னு பாக்குறான். என்ன செய்ய சொல்லுங்க? அந்த மாதிரி கதை தான் இருக்கட்டும். இதே போல உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மரமட்டையாக இருக்கலாம், ஜீவராசிகளாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து மனித இனத்தை விட கோடான கோடி அதிகமான எண்ணிக்கையுடைய மலக்குமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்றாங்க. அது ரசிக்கலன்ட்டு அல்லாஹ் தஆலா. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்க ரசிக்கலையோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹூர்லீன்கள் ரசிக்கலையில, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு எது ரசிக்கல? மலக்குமார்களுடைய தஸ்பீஹ் ரசிக்கல. அப்ப என்ன? மனுஷனை படைக்க போறேன், மனுஷனை படைக்கிற நோக்கம் என்ன? என் கலீஃபாவா படைக்கிறேன்னு சொன்னா இன்னொரு காரணம் இருக்கு. அவன் தான் என்ன திக்ர் செய்வான், எவனும் என்ன திக்ர் செய்ய முடியாது. அல்லாஹ்வை மலக்குமார்கள்லாம் தஸ்பீஹ் தான் செய்வாங்க. மலக்குமார்கள் தஸ்பீஹும் திக்ரும் ஒண்ணு இல்லவாப்பா? தஸ்பீஹும் திக்ரும் ஒண்ணா? தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தானே. அப்ப திக்ர்னா என்ன? எல்லாம் தான் திக்ர். நம்ம நினைக்கிறோம் தஸ்பீஹ். உலகத்தில் மனிதனை தவிர எந்த உயிரினங்களும் யாரும் திக்ர் செய்வது கிடையாது. மனிதன் மட்டுமே திக்ர் செய்கிறான். புரியுதுங்களா? அது என்ன வித்தியாசமா தெரியணுமே. அவ உலகத்தில் மனிதனை தவிர மற்ற படைப்பினங்களை படைத்தது அல்லாஹ்வுக்கு ரசிக்கல. புரியுதுங்களா? என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் கல்யாணம் முடிக்கிறோம். கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 1000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, 1000 பத்திரிக்கை அடிப்பாங்க, பந்தல் போடுவாங்க. இதெல்லாம் யாருக்கு? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு ரசிக்கவா செய்ய? அதெல்லாம் ரசிக்காது. ஆனா கொலையில சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சாப்பிட்டு போய் தொலைங்கடா, எனக்கு அடுத்து வேலை இருக்கடாம்பா சொல்லுவானா இல்லையா? அவனுக்கு என்ன ரசனை? அவனுக்கு சாப்பாடு ரசனை இல்ல, கூட்ட ரசனை இல்ல. அதற்கு பயான் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இந்த கொள்ளையில அவன் பயானம் முடிக்க மாட்டான். அங்கதான் யோசிப்பாங்க, எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன் சாப்பாட்டுக்கு வந்தவங்க சாப்பிட போகணுமா? இவர் பயானம் கூட தான் சாப்பிட போக முடியும். அதை யோசிப்பாங்க. இவன் எதை யோசிப்பான்? அவன் எந்த சாப்பாட்டை யோசிப்பான்? இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன யோசனை? அல்லாஹ்வுக்கு என்ன? இந்த தஸ்பீஹ்கள் எல்லாமே இல்லை. மலக்குமார்கள் கேட்டாங்க, அந்த மனிதனையா படைக்க போற, ரத்தத்தையில ஓட்டுவான்னு. அப்படியா? அவன்கிட்ட அது அல்லாத வேற ஒண்ணு இருக்கிறான்ட்டு அல்லாஹ் தஆலா. ரத்தத்தை ஓட்டுவான், வேற ஒண்ணு அவன்கிட்ட இருக்கு மலக்கிட்ட, மனிதன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் இன்னைக்கு நம்ம ஹதீஸ்ல படிச்சிருப்போம். திக்ர் செய்யக்கூடிய இடங்களில் மலக்குமார்கள் வருகிறார்கள். வர்றாங்க, படிச்சோமா இல்லையா? நாய் நிக்கிற வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்களாம். அதுவே ரசூலா சொல்றாங்க. நாய் நிக்கிற வீட்டுக்கு, பாவம் நடக்கிற இடத்துக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்களாம். எதுக்கு தெரியுமா? அன்றைக்கு மலக்குமார் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அதனால மனுஷன் செய்யற பாவத்தை அவங்க கண்ணில் காட்ட மாட்டான். நீ சொன்னியா இல்லையா? ஏன் படைச்ச மனிதனை பத்தி குறை சொல்றியா? அதனால நன்மை நடக்கிற இடங்கள்லாம் போய் பாரு.
நன்மை நடக்கக்கூடிய இடங்கள், திக்ர் செய்யக்கூடிய இடங்கள், தொழுகக்கூடிய இடம், குர்ஆன் ஓதக்கூடிய இடம், இந்த இடத்துக்கு ஃபுல்லா மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். தப்பு நடக்கிற இடத்துக்கு மலக்குமார்கள் நம்ம பாவத்தை பார்க்கவே மாட்டாங்க. தெரியாத அளவெல்லாம் வச்சு ரப்பே மன்னிச்சுக்கலாம், தெரியாமப்பா சொல்லி போட்டோம். அப்படி ஒவ்வொரு மலக்கும் தஸ்பீஹ் செய்து கொண்டே, ஒவ்வொரு மலக்கும் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதுக்கு? அவங்க சொன்னதுக்கு பாவ மன்னிப்பு, நமக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. விளங்க சொல்றது. அதனால பாவம் நடக்கிற இடத்துக்கு போல மலக்குமார்கள் அல்லாஹ் வர விட மாட்டான். எதுக்காக வேண்டி? அவங்க அன்னைக்கு நம்ம பாவம் செய்வான்னு சொன்னதுனால, பத்தியா நீ சொன்னிய நீ நன்மை செய்யறான் பார் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்ப புரியுதுங்களா? அப்ப திக்ர்னா என்ன? திக்ருனா என்ன நமக்கு விளங்கணுமா இல்லையா? மலக்குமார்கள் செய்யாத தொழுகை என்பது மலக்குமார்கள் செய்யக்கூடியது. செய்றாங்களா இல்லையா? தொழுகை நிலை நிற்கிறது, மரமட்டைகள் எல்லாம் செய்யுது. ஆனா அது அல்லாம வேற ஒண்ணு உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்குது, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது என்ன? அதை நம்ம திக்ர் செய்வோம். அல்லாஹு அல்லாஹ் ஓதணுமா இல்லையா? அதுக்கு பிறகு அல்லாஹு அல்லாஹ்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னன்னு தெரியணுமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செஞ்சோம், இல்லல்லாஹ்னு திக்ர் செஞ்சோம், அல்லாஹு அல்லாஹ்னு திக்ர் செய்றோம். அடுத்து ஹூ ஹக், ஹூ அல்லாஹ் ஒண்ணு, அதுக்கு ஹூ ஹக் திக்ர் செஞ்சோமா இல்லையா? இது என்ன? இது என்ன வரிசை? இது தெரியணுமா இல்லையா? நீங்க அதான் அல்லாஹ் தஆலா நான் என்ன பேசலாம் யோசிச்சுட்டு வரல, குறிப்பிடுத்துட்டுலாம் வரல. உட்கார்ந்தா ஹூ அல்லாஹ், என்ன ஹூ ஹக், ஹூ அல்லாஹ் ஹூ ஹக். அப்படி எஜமானே என்னான்னு கேட்டு எனக்கு சிந்தனையை கொடுத்தாங்க, நான் தான் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். உதாரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்லுவா? எல்லா பேரும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை சொல்றோமா இல்லையா? இதை நீங்களும் நானும் சொன்னா நியாயங்களா? ஏன் இன்னைக்கு நிறைய தெய்வங்களை உலகத்தை வச்சிருக்கான். நிறைய தெய்வங்கள் பேர் சொல்லவே முடியாது. பேரு புது பேர் திடீர்ங்கிறான். அது ஒரு பேரை சேர்த்து வச்சுக்கிறான். ஏன்னா அது காத்தவர் இது காத்தவர் ஏதாவது பல வகையான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா நியாயங்கிறான் தானே? ஏன் நிறைய தெய்வங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் வணங்க மாட்டேன், நான் அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவேன்னு சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த ஜலம் இருந்துச்சா? இந்த தெய்வங்கள்லாம் இருந்துச்சா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்களே, எந்த தெய்வத்தை வணங்க மாட்டான்னு சொன்னாங்க? எந்த கடவுளை வணங்க மாட்டான்னு சொன்னாங்க? வேணுமா இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் பிள்ளையார நபி செஞ்சாங்களா? பரமசிவரை நபி செஞ்சாங்களா? இயேசுநாதரை நபி செஞ்சாங்களா? வேற இடத்தையா நபி செஞ்சாங்களா? யார் நபி செஞ்சாங்க? இல்லைன்னு சொன்னாங்க. தெரியலையே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? எதை நபி செய்யணும்? சொர்க்க வாசல் எல்லாம் எழுதி போட்டிருக்கான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். விளங்குங்களா? அப்ப அங்க எதுக்கு அதை எழுதி போடணும்? அப்ப தெரியணுமா இல்லையா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? எனக்கு அழகா படித்தோம். அகமதுவில் அகதா இருந்த ஆண்டவனே, அகதா இருந்த ஆண்டவனே. அப்ப எதைத்தான் நபி செய்ய முடியும்? விளங்குங்களா? அவ எல்லாத்தையும் நபி தன்னையே நபி செஞ்சு ஆகணும், தன்னையே இல்லை என்று சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து அல்லாஹு அல்லாஹ். இது நிறைய விளக்கம். இது இந்த நேரத்தில் சொல்ல முடியும். எல்லாம் சாய குடிக்கிறத மயக்கத்தில் உட்கார்ந்து சொல்ல முடியாது. அதுக்கடுத்து என்ன? அதுக்கடுத்து என்ன? அல்லாஹு அல்லாஹ்னு நம்ம திக்ர் செய்கிறோம். புரியுதுங்க? சரி, இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் இந்த சபையில நல்ல ஒரு 2 செய்திகளை சொல்லி அனுப்பிடும். அதுக்காக நான் சொல்ல வர்றேன். அருமையான சகோதரர்களே, அப்ப என்னைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல. அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வாயால சொல்லக்கூடியது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ர்ல சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப திக்ர்னா என்ன? அதுதான் இபாதத். அதுதான் என்னது? இபாதத்து, வணக்கமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வணக்கம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இல்முல சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். துஆவுல சிறந்தது என்ன? அல்ஹம்துலில்லாஹ். இது பெருமானார் ஸல்லல்லாஹு நிறைய சொல்லிட்டார். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்னமோ வாயால சொல்லக்கூடிய காரியம் மட்டுமல்ல. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது செயலு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது ஒரு செயலு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது ஒரு கல்வி, அது ஒரு இல்மு, ஞானம். அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது ஒரு நிலை. புரியுதுங்களா? அது என்ன நிலை அப்படின்னு விளங்கணும். ஒவ்வொன்றா நம்ம விளங்கிக்கிறோம். சொல்ல ஏதாவது விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்கிறோம். ஒரு ஹதீஸ்ல வருது, நாங்க பக்தாதுக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தா எல்லா இடங்கள்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க, மஹ்தியே வருக, மஹ்தியே வருக,
பாத்திமாவுடைய பிள்ளைகளுக்கு அபயம் அளியுங்கள் அப்படின்னு அரபியில் அந்த வாசகம் பற்றி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. என்ன எழுதி போட்டிருக்கிறாங்க? மஹ்தியே வருக, பாத்திமாவுடைய பிள்ளைகளுக்கு அபயம் அளியுங்கள், பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல என்ன செய்தி அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இமாம் மஹ்தி வருவார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இல்ல ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏதோ வச்சுக்கிடுவோம், வருவாங்க. அவங்க வந்து உலகத்துல எல்லாரோடும் போர் செய்வார்கள். அவங்க போர் செய்யும்போது அவங்களோட ஆயுதம் என்ன தெரியுமா? அவங்க ஆயுதம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறான், போட்டு சாத்து தாத்துறாங்க. பெரிய பெரிய ஆயுதம் அணுகுண்ட போடவா வேணாமான்னு கேட்கிறான், போட போறாங்கிறான், போட்டுருவேங்கிறான், என்னமெல்லாம சொல்றான். ஆனா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், உலகத்தையே ஜெயிப்பார்கள், ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க ஆயுதம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அது என்ன? அது லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொல்லல்ல, அது ஒரு போர்க்களம். லா இலாஹ இல்லல்லாஹ் அது ஒரு ஆயுதம். அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஆயுதம். அது கருவாலா, கத்தியா, துப்பாக்கியா, அணுகுண்டா? அது என்னது? அது அணுகுண்டை விட பயங்கரமானது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டா, எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது திக்ர் சொல்லித்தான் வரப்பேன், எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா யாருக்கு இல்லாம ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான். அதுதான் எல்லா பேரும் சொல்றாங்களே ரப்பே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சொல்லித்தாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, இந்த உலகத்தை எல்லாம் தூக்கி ஒரு தராசுல தட்டுலையும் என்ன இன்னொரு தட்டுல லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் தான் வெயிட்டா இருக்கும்டா. அப்ப நமக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்க தெரிய மாட்டேங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது தெரியணும், தெரிஞ்சா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். தெரிஞ்சா என்ன செஞ்சிடலாம்? அதை தெரிஞ்சு அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு தான் செய்குமார்கள், அது பிரகாரம் செயல்படுவதற்கு தான் செய்து. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கணும். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பணக்காரனா யாரு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் நாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சோம் இவருக்கு உதவி செஞ்சோம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. பணக்காரங்க ஜக்காத்து கொடுப்பதுனால அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யல, தனக்கு தாங்களே உதவி செய்து கொண்டார்களே ஒழிய தனக்கு தான் உதவி செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா ஏழை எளியவர்கள் கொடுக்கணும், யாருக்கு வச்சுனாலும் கொடுத்துருவான். நம்மள வச்சுதான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, யாரை வச்சுனாலும் கொடுத்துட்டு போயிடுவான். உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா சந்தோஷப்பட்டுக்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, ஒரு ஏழை ஒரு ஆள் நிற்கிறாரு, ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டோம். நான் கொடுத்ததுனால அவர் சாயா குடிக்கிறார், நான் கொடுத்ததுனால அவர் சாப்பிட்டார், நான் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் பசியை ஆத்தினேன். இல்ல, உனக்கு நீ செய்து கொண்டாய், அல்லாஹ் யாரை வைத்தினாலும் அவருக்கு கொடுத்துருவான். உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் சந்தோஷப்பட்டு. பணக்காரங்கள்லாம் யாரு? நம்ம நினைக்கிற பெரிய பெரிய மாளிகையில உட்கார்ந்துக்கிறவரு, நிறைய காசு பணம் வச்சிருக்கிறவரு, பெரிய கார்ல போறவரு, அவர் தான் பணக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பணக்காரன் என்பது போதும் என்ற மனநிலை உடையவர்கள் தான் பணக்காரன். போதும் என்ற மனநிலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. இன்னைக்கு இந்த ஒரு செய்தி என்னன்னா, ஒரு ஆளுக்கு அளவுக்கு மீறி செலவு வந்துச்சுன்னா அளவுக்கு மீறி வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அளவுக்கு மீறி வருமானம் வந்துகிட்டே இருக்குன்னா அளவுக்கு மீறி செலவு வரும்னு அர்த்தம். ஒரு ஆள் தவறான வழியில செலவு பண்ணான்னா தவறான வழியில வரவு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆள் தப்பான வழியில சம்பாதிச்சான்னு சொன்னா இவன் தப்பான வழியில தான் செலவழிப்பான். சொல்ல புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் அவருக்கு எவ்வளவு வருது, அவருக்கு இவ்வளவு வருது, நோம்புல ஒரு அஜத்துக்கு இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல போட்டு விட்டாங்க, எல்லாம் வயிறு எரியுது. மனநிலை வேணுமா இல்லையா? அவருக்கு அல்லாஹ் அவ்வளவு கொடுத்தான்னா, யாரா இருந்தாலும் மனிதனுடைய இயல்பு தானே, அது மனித இயல்பு. அது பேரு ஒவ்வொரு ஆளும் தான் நிர்வாகிக்கு அனுப்புறது. அப்படியாவது சொல்லவும் முடியல, அப்படியாவது தெரியட்டுமா? இல்ல, அல்லாஹ் நிறைய கொடுத்தான்னா அவருக்கு ஏதோ செலவு இருக்குது, அதனால அல்லாஹ் தஆலா கொடுக்கறான். புரியுதுங்களா? செலவு தகுந்த மாதிரி தான் அல்லாஹ் வரவையும் கொடுப்பான், வரவு தகுந்த மாதிரி செலவு வச்சிருப்பான். ஜாடி கேட்ட மூடியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், மாத்திலாம் கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? அப்ப என்ன, பணக்காரர்கள்னா நிறைய காசு வச்சிருக்கிறவங்க இல்ல, போதும் என்ற மனப்பான உடையவர்கள். சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பணக்காரன்னா யாரு தெரியுமா? காசு வச்சிருக்காம அதெல்லாம் கிடையாது,
ஒவ்வொரு நேரமும் அல்லாட்ட கேட்டு வாங்குறாங்க பாருங்க. அல்லாட்ட கேட்டு வாங்குறவங்க பணக்காரவங்க, அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறவங்க பிச்சைக்காரங்க. யார்கிட்ட எதிர்பார்க்கிறவங்க? அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறவங்க. அவர் தருவாரா, இவர் 50 ரூபா தருவாரா, இவர் 100 ரூபா தருவாரா, செலவு. நிறைய பேர் என்ன வீட்டுல கல்யாணம் வருது, 5 லட்சம் ரூபாய் செலவு இருக்குது, ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில இருக்கு, அல்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் தந்தா கதை, நான் தான் கட்டிக்காரன். என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குது, அல்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் தந்தாங்கன்னா எப்படி கதையை நவட்டிடுவேன்? 3 லட்சம் ரூபாய் கதை நவட்டிடுவியா? விளங்குங்களா? இல்ல, சூப்பியாக்க அப்படி இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நீ தான்ட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ரப்பே, நீ தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. ஒரு ஆளு, ஒரு சூஃபி, ஒரு ஞானி, அப்படி போயிட்டே இருந்தாராம். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அவர் தண்ணி தாகம் எடுத்துட்டான், பாலைவனத்துல. எல்லாம் எனக்கு ஒரு ஏதாவது கிணத்தை காட்ட மாட்டியா, எனக்கு ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா அப்படின்ட்டு புலம்பிட்டே இருந்தாராம். கிணறு 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 கிடைக்காதான். கிணத்தை போய் ஊத்தி ஒரு சுத்தி ஊத்தி ஒரு கிணறு கிடைச்சிச்சான். தேடி பிடிச்சி கிணத்தை பார்த்துருக்காரு, அடியே தண்ணி கிடக்குது, வாளியும் இல்லை, ஒரு இன்னமும் இல்லை. என்ன செய்ய? அவர் தலைப்பாவை அவுத்து உள்ள விட்டுருக்காரு. தலைப்பா அவுத்து உள்ள விட்ட அப்படியே போய் அந்த தலைப்பா நனைஞ்சிருச்சு. அந்த அது திருப்பி தூக்கி அதுல மூஞ்சி எல்லாம் கழுவி, கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியை வச்சு புழிஞ்சு குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு அப்படி சந்தோஷமா தூங்கி இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு மான் கூட்டங்கள் மொத்தமா வந்திருக்குது. மான் கூட்டம் வந்து, மான் கூட்டம் வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடிடக்கூடாது, இவர் நவுன்னு நின்றுருக்காரு. அதுகள்லாம் வந்து நின்று அந்த கிணத்தை ஊத்து பார்த்துச்சான், இப்படி மேல பார்த்துச்சான். திடீர்னு பார்த்தா அந்த கிணத்துல தண்ணி பொங்குது. என்னது? தண்ணி பொங்குது. இவரு என்ன ரப்பே, நான் பெரிய தொழுகையாண்டி, நான் மூமின்னு, நான் உலக தண்ணிக்காக வேண்டி வந்தேன், தண்ணிக்காக வேண்டி நான் வந்தேன், எனக்கு கீழே கிடைச்சிச்சு, நான் துணியை முக்கி எடுத்து அதை புழிஞ்சு குடிச்சேன், இந்த மான் கூட்டம் வந்துச்சு, அழகா புசுக்குன்னு தண்ணி வெளியே வருது அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னானா, நீ என்கிட்ட கிணத்தை கேட்ட, அது தண்ணியே கேட்டுச்சு. நீ என்கிட்ட என்ன கேட்ட? கிணத்தை கேட்ட. என்னமோ உன்ன திறமை இருக்கிற மாதிரி, எனக்கு கிணறு இருந்தா நாங்க உள்ள இறங்கிடுவோம், கடையால வந்து தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உன் திறமையை கொஞ்சம் உள்ள வச்ச. அது தன் திறமையே இல்லை, எனக்கு தண்ணி வேணும் ரொம்ப, எனக்கு நான் தண்ணியை கொடுத்தா கிணறுலாம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நமக்கு செலவு இருக்குது, யாரும் நம்ம நினைக்காதீங்க. எனக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்குது, 7 லட்சம் ரூபாய் செலவு இருக்குது, ஒரு 2 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுத்தாலும் நான் கெட்டிக்காரன் தான் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி சொல்லவே கூடாது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ரப்ப, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ ஏன் எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சிரு அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ்விடத்துல சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த காரியத்தை நிறைவேற்றி வச்சிருவான். இல்ல அது இல்லாம என்கிட்டே கொஞ்சம் இருக்குது, நீ இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொன்னோம்னா இதை சூஃபியாக்கள் சிறுக்குங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப சூஃபியாக்களுடைய வழக்கம் இதெல்லாம் நம்ம படிப்பினையில உள்ளது. அது நம்ம படிப்பின பாடமாக தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் 1000 தேவைகள் இருக்கதான் செய்யுது. காசை உள்ள வச்சுக்கிட்டு தேவையாக கூடாது, காசை இல்லாம வச்சுட்டு அல்லாத தேவையாக. ஒரு விஷயம் என்னன்னா, நூரிஷா சர்க்கார் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரியவோ. அவ புறவச்சேரிக்கு வந்திருக்காங்க. வந்த நேரத்தில் புறவச்சேரியில் அப்போ மேனேஜராக, நிர்வாகியாக ரஃபீக் ஷா ஒருத்தவர் இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, என்னப்பா வீடு கட்டணும், வீடு மனம் வாங்கிட்டேன், வீடு கட்டணும். அப்படியா? எவ்வளவுப்பா காசு வச்சிருக்கான்னு கேட்டாங்க. யாரு? செய்தி கேட்கறாங்க. முறியிட்ட எவ்வளவு காசு வச்சிருக்கேன்? இது நடந்த சம்பவம் வந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு. இப்ப சொல்றேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. என்கிட்ட ஒரு 7000 ரூபாய் இருக்குது. என்கிட்ட 7000 ரூபாய் இருக்கு. அப்படியா? வீடு கட்டணுமா? எப்படின்னு சொல்லி கேட்கல, ஒரே வாரம் சொன்னாங்க, இந்த 7000 ரூபாய மதரசாவுக்கு பில் போட்ட கொடுத்துட்டு நீ வீட்டை கட்டுனா. நல்லா இருக்குல்ல? நம்புறீங்களா? என்ன செய்வோம்? 7000 ரூபாய மதரசாவுக்கு பில்ல போட்டு கொடுத்துட்டு நீ வீட்டை கட்டுப்பான்னாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, செய்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மதரசாவுக்கு உடனே கையில 7000 ரூபாய் கையில கொடுத்து பில்ல வாங்கிட்டு அடுத்த வீடு வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி அது? அல்லாஹ்வை வச்சு கட்டி பார்க்கணும். கையில உள்ள பணத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாது. கையில உள்ள பணத்து மேலையோ நம்பிக்கை வச்சோம்னா அதோட முட்டிக்கிட்டு அழுவுன்றுவான். எனக்கு என்ன கவலை, என் புள்ள வெளிநாட்டுல இருக்கான், நம்ம பேசுறமா இல்லையா? ஏமா வெளிநாட்டுல இருக்கான், நான் ஒரு கடை வச்சிருக்கேன், எனக்கு தொழில் வருது, எனக்கு வந்து ரிட்டர்ன் சம்பளம் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு என்ன கவலை, அதுல கடை முட்டிக்கிட்டு ஜாபம் பண்ணுவோம். அல்லாஹ் உத்தாரா மண்டைய காய விட்டுருவோம். அல்ல
அதனால என்ன செய்யக்கூடாது, அது மேல நம்பிக்கை வைக்கவே கூடாது. ஒரு ஆள் வந்தாரு லால்பட் சர்க்கார்ட்ட, நிதர்சனமான கதைகள் தெரிஞ்சுக்கிறோன்னு வந்து, சர்க்கார் நான் 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இப்ப இவ்வளவு கதை இல்ல, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி தான் இது. இப்ப 7000 ரூபாய் ஒரு பிஸ்கோத்து கூட 10,000 நம்மளே சொல்லிட்டு போயிருவோம். 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ஆனா மாசம் மாசம் அது துண்டு விழுது. மாசம் துண்டு விழுதுன்னா என்ன, பத்த மாட்டுக்கு மாசம் மாசம் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கடன் வாங்க வேண்டியிருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியா, நீ ஒழுங்கா வேலை பார்க்கல, உன் கம்பெனியில போய் எனக்கு 7000 ரூபாய் சம்பளம் வேண்டாம், 5000 ரூபாய் சம்பளம் போதும் அப்படின்னு 2000 ரூபாய் குறைச்சு வாங்கிக்கோ. 2000 ரூபாயா நம்ம என்ன செய்வோம், 2000 கூட தரானா கேளு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? 2000 ரூபாய் குறைச்சு வாங்கிக்க, உனக்கு பரக்கத்தாயிரம் சொன்னாங்களா? இது பெரியவங்களுடைய சுன்னத்து, சூஃபியாக்களுடைய சுன்னத்து. காசு நிறைய வர்றதுனால நம்முடைய தேவைகள் முழுசா நிறைவேற போறது இல்லை. நல்லா தெரியணும். காசு கம்மியாக வந்தாலும் அதுல பரக்கத்து இருக்கான்னு பார்க்கணும். கம்மியாக வந்தாலும் அதுல பரக்கத்து இருக்கா, நாம் ஒழுங்கா உழைச்சு வாங்குறோமா, ஒழுங்கா நம்பிக்கையோட வருதா, ஒரு சின்ன ஒரு பரக்கத்துக்காக வேண்டி ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியை வச்சுக்கிறமே ஒழிய அதுவே நம்முடைய வாழ்க்கை அல்ல. புரிஞ்சுங்களா? அவர் என்ன சொல்றாங்க, சூஃபியாக்கள் என்ன சொல்லி தர்றாங்க, ஒவ்வொரு நேரம் அல்லாட்ட கேட்டு வாங்குறவன் தான் பணக்காரன். பெருமானா சிறுதாசத்தை போது அல்லாஹ் கேட்டான், என்ன ரசூலே முகமதே, நீங்க பெரிய அரசரா இருக்கணும்னு ஆசையா, இல்ல ஏழையா இருக்கன்னு ஆசையா, ஃபகீரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பெருமானா சிறுதாச சொன்னாங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும், அடுத்த வேளை சாப்பாடு இல்லை இருக்க கூடாது, அடுத்த வேளை சாப்பாடு அவன்கிட்ட கேட்கணும். இது யாரு கேட்டது, யாரு? முகமது ரசூலுல்லாஹ். அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, உங்க நீ கேளுங்க, உஹது மலை தங்கமாக்கி தர்றேன்னா. நம்ம என்ன செய்வோம், உஹது மலை இல்லாட்டாலும் தெரு நடக்கிற ஒரு செங்கலையாவது தங்கமாக்கித்தான், அந்த அளவுக்கு ஒண்ணு போவாண்டா, இதையாவது தங்கமாக்கித்தான் அப்படி கேட்கவுமா இல்லையா? இது நம்ம புத்தி. இது பெருமானா சல்லல்லாஹு என்ன கேட்கிறான், சொல்றான், உஹது மலையே வேணுமானாலும் தங்கமாக்கி தர்றேன். உங்களுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றா, தங்கமாக்கி இருந்தால் காலங்கள்லாம் என் உம்மத்துக்கு அது பிரயோஜனம் கொடுத்திருக்கும். ஆனா எல்லாரும் தங்கத்தோட போய் கிடந்திருப்பான், எல்லாரும் நினைஞ்சிருப்பான், தங்கத்தோடவே கிடந்திருப்பான், தங்கத்தோட முட்டிக்கிட்டு சாவுவான் கிடந்துக்கிட்டு. அதனால ரசூலுல்லாஹ் நம்மளை காப்பாத்தினாரா? எங்க காப்பாத்து, காசு பணம் எங்க காப்பாத்தினான்னு கேட்பாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். என்ன பைசா மேல நம்பிக்கை வைக்காதீங்க, வைக்க கூடாது. பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்களா, பிள்ளைய மேல நம்பிக்கை வைக்காதீங்க. எங்க வாப்பா சம்பாதிக்கிறாரு, எனக்கு என்ன கவலை, எனக்கு கடை இருக்குது, எனக்கு அந்த பணம் வருது, இந்த பணம் வருது, அப்படி வருமானம் வருது. எப்படி வேணாலும் வருமானம் வரும். எல்லா வருமானத்தையும் அல்லாஹ்வோடு ஜாயிண்டா இருக்கணும். அல்லாஹ்வோட என்ன செய்யணும், ஒரு வீடு வாங்கினாலும் சரிதான், நமக்குன்னு வாங்காதீங்க, அல்லாஹ்வுக்குன்னு வாங்க. இந்த வீட்டுல அல்லாஹ்வை பற்றி நினைக்கணும். في بيوت أذن الله أن ترفع ويذكر فيه اسمه. தெரிஞ்சுக்கணும். எப்படி கண்மா, رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله. வியாபாரமோ அவர்களுடைய தொழிலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவர்களை மறக்கடிக்காத அப்படின்னு அர்த்தம். வியாபாரமே அல்லாஹ்வுக்காக செய்வாங்களாம். இன்னைக்கு வியாபாரம் எதுக்காக செய்வான், வருமானத்தோட வியாபாரம் செய்யக்கூடாதான். அந்த கடையிலே போட்டு அல்லாஹ் தான் மூழ்க அடிச்சு போடுவான். நல்லா தெரிஞ்சுக்கிறணும். கடை வைங்க, எதுக்காக வேண்டி, வருமானத்துக்கு கடை வைக்காதீங்க. நான் என் ஊர் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் சாமான் அங்க இருந்து வாங்கிட்டு கொண்டு அவங்களுக்கு சேவை செய்யறேன், அந்த எண்ணத்துல கடை வைங்க, லாபம் பண்ணி நீங்க, தப்பு கிடையாது. நான் அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் நான் வாங்கிக்கிறேன். ஆனா என் நோக்கம் என்ன, சர்வீஸ் சார்ஜோ வியாபாரம் பண்ணது, நான் எனக்கு லாபம் சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது, அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சா அந்த கடைக்கு கேள்வி கணக்கு இல்லை. படிங்க, வக்கீலா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், எதுக்கு, நான் சம்பாதிக்கிறதுக்காக படிச்சேன், தொலைஞ்சான்னு அர்த்தம், மாட்டினான்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா நான் படிச்சிருக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி உம்மத்தார்கள் அந்த எண்ணத்துல இருந்தால் கேள்வி கணக்கு இல்லை. எல்லாம் நம்மளை பாதுகாப்பா. எல்லா மணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான சகோதரர்களே, அப்ப என்ன செய்தி, என்ன, அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நேரமும் தேவையாகும். ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்விடத்துல தேவையானால் நாம் தான் பணக்காரர். எந்தெந்த காரியத்திலெல்லாம் அல்லாஹ்வை விட்டு போட்டு அடியார்கிட்ட தேவையாகிறோமோ, மனைவிட்ட தேவையானாலும் சரிதான், மனைவியாலேயே அடி விழும். பிள்ளைகள்கிட்ட தேவையானாலும் சரிதான், அந்த பிள்ளைகளே விட்டு வெளியாக்கிடுவான். புரியுதுங்களா? யார்கிட்ட தேவையானாலும் சரிதான், என் கடை இருக்குது, அந்த கடையே அவனை நஷ்டமாக்கி விட்டுரும், நடுத்தருக்கு கொண்டு வந்துடும். எல்லாம் பாதுகாக்கணும்.
அப்ப எந்தெந்த பொருள் எல்லாம் எதெல்லாம் அல்லாஹ்வை மறக்கடிக்குதோ அதுவெல்லாம் அவனுக்கு விலையாக வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத ஷைகுமாக நம்ம சொல்லித்தரக்கூடிய பாடம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை மறக்காத அந்த நல்ல நிலையை அல்லாஹ் நம் மனிதர்கள் தந்தருள்வாராக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி